வலி ரொம்ப அதிகமா இருக்கா? இல்லக்கா. நேத்து நீ வேலையை முடிச்சிட்டு அப்புறம் எங்க போயிருந்த? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலக்கா, அதனால நான் வெளியே போயிட்டேன். ஓஹோ, அப்படியா? நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு? அதான் சொன்னேனேக்கா. என்ன சொன்ன? ஆதி சார் கிட்ட சொன்னதுதான். என்ன பார்த்து சொல்லு. நேத்து என்ன நடந்துச்சு சொல்லு. நீ சொல்ற பொய்ய அவர் வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். வீட்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் நீ கிளம்பி வெளியே போயிருக்க. என்ன தாண்டா நடந்துச்சு சொல்லு மனோ. உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். என்ன ஆச்சு? அக்கா, நான் சொல்றது நீ நம்பலையா? நான் தான் சொன்னேனேக்கா, நேத்து அந்த பழனிசாமியோட ஆளுங்க என் கூட நடந்த பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு என்ன தூக்கிட்டானுங்க. அப்படியா? சரி வா, போய் அவன் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் வா. அக்கா வேணாக்கா, இத நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட நீ ஏதாவது மறைச்சிட்டு இருக்கியா? உன்னை அடைச்சு வச்சு கொலை பண்ண பாத்திருக்காங்க, ஆனா நீ என்னடானா என்கிட்ட என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை கூட சொல்ல மாட்டேங்கிற. நான் உன் சொந்த அக்காவா இருந்திருந்தா என்கிட்ட எதையும் மறைக்கணும்னு உனக்கு தோணிருக்காதுல்ல? அக்கா என்னக்கா, முதல்ல இந்த மாதிரி பேசுறது நிறுத்துங்க. நான் உங்ககிட்ட வேணும்லாம் மறைக்கல, முழுசா உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு நினைச்சேன்க்கா. சொல்றேன்க்கா, நடந்த எல்லாத்தையும் நானே சொல்றேன். ஏய் நில்லு. நீ தானே நான் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அவ யாரோ ஒருத்தர் கிட்ட போன்ல பேசினாக்கா. அதுக்கப்புறம் தான் அவங்க ஆளுங்க கிட்ட சொல்லி என்ன கொலை பண்ண சொன்னா. அவ கூட வேற யாரும் இருக்காங்கக்கா, அவங்களும் சேர்ந்துதான் இப்படி ஒரு கொடுமையான வேலையை பண்ணிருக்காங்க. அக்கா, நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், ஆனா நீ ஏதோ சாதாரணமா அதை கேட்டுக்கிட்டு இருக்க. மனோ, உன்னை கொல்ல சொன்னவ அதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க கூட போன்ல பேசினான்னு சொன்னல? ஆமாக்கா. எனக்கு உன்னை கொலை பண்ண சொன்னவங்களையும் தெரியும். அவள்கிட்ட கொலை செய்ய சொல்லி போன்ல சொன்னது யாருங்கிறதும் தெரியும்.